அதே போல சில குறைகளும் இங்கே இருக்கிறது. தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அரசு பள்ளியில் படித்திருக்கிற மாணவ செல்வங்கள் எல்லாம் 7.5% அளவில் இன்றைக்கு உயர்கல்விக்கு, மருத்துவக் கல்விக்கு, அதே போல இருக்கிற சட்டம் படிப்பதாக இருந்தாலும் சரி, பொறியியல் படிப்பதாக இருந்தாலும் சரி அரசு அறிவித்திருக்கிறது. ஆனாலும் இது போன்ற உதவி பெறும் பள்ளிகளில், இது அரசு பள்ளிதான், இது தமிழ்நாடு அரசு நடத்துகிற இந்து சமய அறநிலைத்துறை தான், ஆனாலும் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடில் வரவில்லையே என்ற கோபம் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல உயர்கல்வியில் செல்வதற்காக 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற அந்த திட்டமும் உங்களுக்கு வரவில்லையே என்ற வருத்தமும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த அரசு தேரை இழுத்து செல்கிற மகத்தான ஆளுமைகள் 2 பேரை இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆனாலும் இது போன்ற நடவடிக்கைகளை, இது போன்ற இருக்கிற இந்த உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று என்னிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இங்கேயும் பேச வேண்டும், நீங்கள் பேரவையிலும் சட்டப்பேரவையிலும் பேச வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கிற இந்த ஆளுமைகளும் அதற்கு, இந்த நடவடிக்கைகளுக்கு, இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிற இந்த மாணவ செல்வங்களுக்கு இடஒதுக்கீடும் சரி, கல்வி உதவித்தொகையும் கிடைப்பதற்கான உறுதிப்படுத்துவதற்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நானும் என்னால் முடிந்த அளவிற்கு நிச்சயமாக இந்த முயற்சிகளை எடுப்பேன்.